வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப சிறப்பு. உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் முதலில் பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள், உங்களோட என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நல்ல பணத்தை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது 3-8 கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டென்ஷனை மைண்டுக்குள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அது பண்ணணும், இது பண்ணணும், குடும்பத்துக்கு அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் நிறைய இருக்கும். ஒரு பெரும் பணம் முதலீடு இந்த மாதிரி விஷயங்களை இப்போ பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா ஃபண்ட்ஸை ஒரு ஆசை காட்டி ஏதாச்சும் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண விட்டு அதுக்கப்புறம் இழுபறி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 2 அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் 2 9ஆம் அதிபதி 12லும் நிறைய ட்ராவல் இருக்கும், நிறைய விஷயங்களுக்கு அலைவீங்க. பட் அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி மீன ராசிக்காரருக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே உச்சமாக ரொம்ப டென்ஷனுங்க. தேவையில்லாத டென்ஷன்லாம் மண்டையில் போட்டுட்டு உழப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு விரயங்கள், பெரும் பணம் வந்தாலும் பின்னாடி இதாச்சோங்கிற விஷயங்கள், ஒரு என்ன சொல்கிறது, பெரிய லாபம் வரணுன்றதுக்காக செஞ்ச விஷயத்துக்காக வர டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பரவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 4ஆம் அதிபதியான புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது நம்மளை கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதிக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், குழந்தைகளோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் ராசியில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில இழுபறிகள் இருக்கும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணுவோம், பட் இருந்தாலும் அது நமக்கு நினச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்குதோ அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி புதன் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு சின்ன வாக்குவாதங்கள், அவங்க கண்டிஷன் போடுறது நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கும். 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனையும் உருவாக்கிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை உங்களுக்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலே இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். 10ஆம் அதிபதி குரு 2ல் இருந்து அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் பெரும் பணம், பெரும் தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் 1க்கு 10 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி நண்பர்கள் சார்ந்த குழுவோடு கொஞ்சம் ஜாலியாக சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணணும். ஸோ இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து 6 இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் அற்புதமாக இருக்குங்க. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா 2 9ஆம் அதிபதி கொஞ்சம் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்களும். ஆனாலும் பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், குழந்தைகளோட விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வசதிகள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லாவே இருக்கும். அது ஒரு டென்ஷன் லெஸ்ஸாக தான் இருக்குது, பாதிக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, பொருளாதார ரீதிக்காக கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ரீதியாகவும் அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ் வரும், பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வேறு வழி கிடையாது. ஓகேங்களா?
ஸோ மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து 4-7 கணவன் மனைவினோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் பிடிவாதங்கள் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ அதை பார்த்துக்கங்க. மீன லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இந்த 2ல் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெரும் தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 12லிருந்து ராகுடைய சாரத்தில் நிறைய தொழில் வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வரும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அலைச்சல்கள் நல்ல ஒரு இது. ஆனால் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வக்கரமாக போய் அது கேதுடைய இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்னது நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். வேறு வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுங்க, என்ன பண்ணுறது. இது கொஞ்சம் வக்கரம்னாலே வந்து நம்ம சொல்கிறதை கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறது. ஸோ அது ஒன்றும் பண்ணுவோம். தாயாரும் வந்து சில நேரங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஏடாவிடமாக பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அப்பப்போ தர்க்கங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆன்மீக சுற்றுலா பயணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக அது வந்து உங்களுக்கு லக்னத்துக்கே வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக அதிகமாக இருக்கும். அது 3-8 போது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும். அதுக்கான செலவுகளை பார்த்து ரொம்ப பயப்படுவீங்க. இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகும் போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை அமைதியாக உட்காந்து இறைவனோட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ மனதோடு ஒன்றி போய் பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆய்வு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நான் தான் சித்தர், நான் தான் சாமி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க சாமியா இல்லைங்கிறது தான் அடுத்த விஷயம். பட் யார் சாமி யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து என்ன பியூட்டினா நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிவிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு 50,000 1,00,000 வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னா அப்போ அவர் சாமியா அப்படிங்கிற லெவல்லையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி. ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க. சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க, அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஆள் அரவம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே வழியா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுதுன்னா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழியை எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகேங்களா. ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்திருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்கலைங்க. நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கேன். எப்படி உணர்ந்திருக்கேன், நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை என்னால் உணர முடிஞ்சுது, எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது, காட்டு வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க, ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள், ஒரு சில ஏரியாக்கள் பழனிமலை, ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க. அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பாராம், துணியே இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ துணியே இருக்காது, ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க. நமக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தா வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்கணும். சில பேர் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா, அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறான்னு வச்சுப்போமே, ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருன்னா, அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம். நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 100 பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும். அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், 10,000 பேர் 1,00,000 பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் பவர் வச்சுருக்கார். ஆனால் எதிரில் வந்து 1,00,000 பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக, கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான். ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார், அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க, ஒரு சிறந்த ஹீலர். இன்றைக்கி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர். திரு விசு அவர்கள், ஸோ இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விசு அவர்கள் சொல்லியிருக்காரு, என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார். எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போயும் ஹீல் ஆகாதது ஹீல் பண்ணியிருக்காருங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் என்ன. ஆனால் அவர் வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் ஷேரிங் அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினாருங்கிறதும் உண்மையான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட பாக்கியம். அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தமாக போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்தர் சமாதிகள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் பௌர்ணமிகளில் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து நான் சாமியார், நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையோ நேரத்தையோ விரயமாக்காதீர்கள் அப்படிங்கிறதான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். ஓகேங்களா, பார்க்குறத விட உணர முடியும், உள்ளூர உணர முடியும். அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாமி ஏதோ தியானம் பண்ணுங்கள், அது சாண்டிங் பண்ணுங்கள். இப்போ ஓம் நமச்சோன்னா ஓம் நமச்சோன்னு சாண்டிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அது பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும். அதனால் லோக்கல் ஆசாமிகிட்ட போய் ஏமாறுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.